ஸ்லாங்கூர் உலுக்கில்லானில் 106 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமான் மிலாவாத்தி தமிழ் பள்ளி விரைவிலேயே புதிய 3 மாடி இணை கட்டிடத்தை பெறவிருக்கிறது. சுமார் 2.5 மில்லியன் ரிங்கிட் செலவில் அமைய உள்ள அந்த புதிய கட்டிடம் 12 வகுப்பறைகள், ஒரு சுகாதார அறை மற்றும் ஒரு புத்தக கடையை உள்ளடக்கியிருக்கும். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் அதனை அறிவித்தார். தற்போது 250 மாணவர்களை கொண்டுள்ள அந்த பள்ளியில் 8 வகுப்பறைகள் மட்டுமே உள்ளன. இதனால் அறிவியல் ஆய்வகமும் தகவல் தொழில்நுட்பமான ICT ஆய்வகமும் வகுப்பறைகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. புதிய கட்டிடம் மாணவர்களின் ஸ்டெம் மற்றும் எழுத்தறிவு திறன்களை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அமைவதாக சண்முகம் கூறினார். என்னை பார்த்தது இப்போ அவங்களுக்கு சில ஹேர்டல்ஸ் இங்கே இருக்குது. இந்த ஸ்பீடாக ப்ரொசஸிங்கில் ஸ்பீடாக பண்ணுறதுக்கான உதவி கேட்டு தான் நம்மளை நாடினாங்க. அதை கணக்கில் எடுத்து அதை நாங்கள் பார்த்து சீர்தூக்கி பார்த்ததில் 2 விஷயம். ஒன்று எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நாங்களே ஒரு நேரடி தொடர்பு, அவங்க சப்மிஷன் செஞ்சுருவாங்க, நேரடியாக நாங்கள் தொடர்பு கொண்டதுனால நிறைய விஷயங்களை எங்களால் சாதிக்க முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் ஒரு வருட காலகட்டத்தில், 1 வருஷம் 1.5 வருஷ காலகட்டத்தில் எல்லா ஏஜென்சி கிளியரன்ஸும் வாங்கப்பட்டு இன்றைக்கி பூமி பூஜை செய்யப்பட்டு அடுத்த கட்டட பணிக்கு தயாரான நிலையில் பள்ளி இருக்கின்றது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா, இதை தவிர்த்து பார்த்திங்கனாக்கா இப்போ இருக்க அரசாங்கமும் சரி, தொடர்ந்து பிரதமரும் சரி, தொடர்ந்து தமிழ் பள்ளிக்கான ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு வேணும்னாக்கா நம்ம ஒற்றுமையாக செயல்படணும். இந்த ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம். இது எல்லா தரத்து லெவல்லையும், அதாவது அரசியல்வாதியிலேருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் நம்மளாம் இணைந்தமானால் நிறைய விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியும். அடுத்த கட்டத்துக்கு என்ன பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் 5 வருஷத்தில் தீர்க்க முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம பிரச்சனை காலகாலமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தோம்னா நம்ம ஃபேஸ் 1 இப்போ இந்த ஐடி ஸ்கூலு அதே காலகட்டத்தில் தம்மலாவத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கான வேலைகளும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இடப்பட்ட காலத்தில் எஃபிங்கம் ஸ்கூலும் செட்டில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பல வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த முயற்சிக்கு த கம்யூனிட்டி செஸ் நிதியமைச்சு மற்றும் பல்வேறு நன்கொடையாளர்கள் நிதி பங்களிப்பை வழங்கியுள்ளனர். 2018 தொடங்கப்பட்டிருந்தாலும் COVID-19 பெருந்தொற்றின் போது நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காரணமாக இது தாமதமானது. எனினும் 2022 அனுமதி கிடைத்த பிறகு மீண்டும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய இணை கட்டிட நிர்மாணிப்பை சாத்தியமாக்கியதற்காக பிரதமர் சண்முக மூக்கன் உள்ளிட்ட தரப்புகளுக்கு பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் டாக்டர் மகா கணபதி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த பள்ளிக்கு இந்த இணைய கட்டடம் ரொம்ப அவசியம். நம்ம தோட்டப்புறத்தில் இல்லை, ஒதுக்குப்புறத்தில் இல்லை, வெளி தோட்டத்தில் இல்லை, நம்ம கோலம்பூரில் நரகப்புறத்தில் இருக்கோம். இந்த நரகப்புறத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த 12 வகுப்பு அறை, ஒரு மெடிக்கல் ரூம், பிலே கசியாதான், அப்புறம் ஒரு புக் ஷாப், இது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பள்ளியோட வளர்ச்சி கூட இந்த பெரிய தூண்டுகோலாக இருக்கும். மாணவர்களோட எண்ணிக்கை உயரத்துக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 250 மாணவர் படிக்கிறாங்க. 250லேருந்து 500 மாணவர்கள் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இணைய கட்டடம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நம்மளுக்கு வகுப்பு அறை இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு எங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களோட எண்ணிக்கை உயர்ந்துச்சுன்னா ஆசிரியரோட எண்ணிக்கையும் உயரும். ஏன்னா அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த ரீதியில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தமிழ் பள்ளியோட வளர்ச்சிக்கு இந்த இணைய கட்டிடமும் ரொம்ப முக்கியம். தரமான கல்வியை கொடுக்கறது கூட இந்த கண்டிசிவ் என்வாயர்மெண்ட் இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். தமான் மிலாவாத்தி தமிழ் பள்ளி ஒற்றுமை, கல்வி மற்றும் மலேசிய மடானி நோக்கங்களின் சின்னமாக தொடர்ந்து விளங்கி வரும் எனவும் மகா கணபதி குறிப்பிட்டார்.